ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் ஒரு சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து நான் எப்படி கட்டிங் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சுடிதார் டாப் எப்போவுமே பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து தான் தைப்பேன். அளவு சுடிதார் பெரும்பாலும் நான் வாங்குறது இல்லை. கொடுத்தாங்கனாலுமே வாங்கி வச்சுட்டு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிறது. ஸோ எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லைனிங் கிளாத் சுடிதார் வாங்குறப்பவே சுடிதாரோட அட்டாச்சாக வந்தது. நார்மலாக நம்ம வாங்குகிற அந்த லைனிங் துணி மாதிரி இது இல்லை. இந்த சுடிதாருக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். அது பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு 29 சைஸ் உள்ள சுடிதார் டாப் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சுடிதாரோட செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 29 இன்ச்சு. 29 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7.25 இன்ச்சு கிடைக்கும். அந்த 7.25 இன்ச்சு கூட நம்மளுக்கு சுடிதாருக்கு தேவையான ஈஸ் அலவன்ஸ் வேணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1 இன்ச்சு சேர்த்திட்டு 8.25 இன்ச்சு நமக்கு ரெடி அளவு. ஓகேங்களா, நமக்கு ஷோல்டர் எத்தனை இன்ச்சு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஷோல்டர் அளவு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், எனக்கு 5 இன்ச்சு கிடைக்கிது. ஓகேங்களா, அதாவது 4 பாயிண்ட் சம்திங் கிடச்சிது. இது சுடிதார் டாப் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ஷோல்டர் இதெல்லாம் ட்ராப் ஆகாது. அதனால் நான் 5 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதை மார்க் பண்ணிவிட்டு அதாவது ஆம்கோல் லென்த் இருக்குது இல்லைங்களா, ஆம்கோல் லென்த் 5.5 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். ப்ளவுஸுக்கு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியே தான். இப்போ செஸ்ட் ரவுண்டுக்கு உண்டான லைனும் நான் போட்டுக்கலாம். செஸ்ட் ரவுண்டு எனக்கு 8.25 இன்ச்சு கிடச்சிருக்கு. ஸோ 8.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெடி அளவு. தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணிட்டேன். ப்ளவுஸுக்கு வைக்கிற மாதிரி சுடிக்கு ஆம்கோல் இந்த லென்த்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அப்ராக்சிமேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் நமக்கு ஸ்லீவ்கிட்ட லூஸ் வந்தாலுமே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணு தான். அதனால் நான் ஆம்கோல்கிட்ட 1.25 இன்ச்சு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கோட வித்து நான் 2.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் ரெடி அளவு 2.5 இன்ச்சு வந்துடும். அதே மாதிரி ஷோல்டர் சைடும் நம்மளுக்கு பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் 5 இன்ச்சும் 6 இன்ச்சும் வச்சுக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் நெக் 5 இன்ச்சு, பேக் நெக் 6 இன்ச்சு. ஏன்னா ஃப்ரண்ட்டை விட பேக் கொஞ்சம் கீழே இறக்கமாக இருந்தால் சுடி போடுறப்போ நல்லாயிருக்கும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போவே நம்ம இந்த ரவுண்ட் போட்டுக்கலாம். கட்டிங் போடுறப்போ நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்து கட்டிங் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 5 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு 6 இன்ச்சு கட் பண்ணோம்னா நமக்கு தேவையான நெக் லென்த் நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அளவு எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா சுடி டாப் இருக்குது இல்லைங்களா, டாப்போட லென்த்து தான். லென்த் 36 இன்ச் வேணும் நமக்கு. டோட்டலாக 36 இன்ச். ஸோ லைனிங்க்கு நம்மளுக்கு ஒரு 4 இன்ச் நம்ம கம்மியாக கூட வைக்கலாம். இப்போ நான் 33 இன்ச்சுக்கிட்ட மார்க் பண்ணுறேன். அது நம்ம கீழே சைஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த 32 இன்ச்சுக்கிட்ட மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு ரெடி அளவு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் மடித்து தைச்சிக்கலாம். இது சுடிதாரோட லைனிங் இல்லைங்களா, அதனால் ஒரு 4 இன்ச் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். டாப்பில் போட்டு கட் பண்ணுறப்போ கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சீட் ரவுண்டு மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் சீட் ரவுண்டு மார்க் பண்ணிடுறேன். சீட் ரவுண்டு எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா 18, 19, 20 சரிங்களா. இந்த 3 அளவுமே நமக்கு காமன். இப்போது 20ம் வைக்கலாம், 18ம் வைக்கலாம், இல்லை 19ம் வைக்கலாம். இந்த 3 அளவில் எந்த அளவு வச்சிங்கனாலும் நமக்கு கரெக்டாக இருக்கும். 19ம் 20ம் காமன். 18 பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஓப்பன் ஜாஸ்தியாக போடுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம 18 இன்ச் வச்சுக்கலாம்.
நான் வந்து 19 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டேன். எனக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ சீட் சுற்றளவு வந்து 30 இன்ச் கிடச்சிருக்கு. 30 இன்ச்சை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7.5 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். அது கூட ஈஸ் அலவன்ஸ்க்காக ஒரு 1 இன்ச் சேர்த்திக்கோங்க. டோட்டலாக இப்போ வந்து 8.5 இன்ச் வந்து ரெடி அளவு. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்துனா போதும் தையலுக்காக. சீட் சுற்றளவு வந்து 8.5 இன்ச்சு கிடச்சிருக்கு இல்லைங்களா? அந்த 8.5 இன்ச்சு கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்தி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கீழே பாட்டமில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச்சு சேர்த்திருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 10 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து தையலுக்காக ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லைன் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வந்து லென்த்து ஸ்கேலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி நான் 1 இன்ச் சொல்லியிருக்கேன் அந்த சைடு. 1 இன்ச் வந்து வச்சுட்டு அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் 1 இன்ச் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சீட் ரவுண்டு வந்து நமக்கு 8.5 இன்ச்சு கிடச்சிது இல்லைங்களா, அதே மாதிரி கீழே பாட்டம்லேயும் நம்ம வந்து 8.5 இன்ச் வைக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ரெடிமேடு டாப் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த பாப்பாவுக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 11.5 இன்ச்சு கிட்ட வந்து நான் எடுத்தேன். 11.5 இன்ச்சு கிட்ட வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ வெயிஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 25 இன்ச் எனக்கு கிடைச்சிது. அந்த 25 இன்ச்சை வந்து நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 6.25 இன்ச்சு கிடைக்கும். ஈஸ் அலவன்ஸ்க்காக ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 7.25 வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துனதுக்கு அப்புறம் தான் வந்து சீம் அலவன்ஸ் வந்து விடணும். ஸோ லைன் மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சுடிதார் டாப்போட கட்டிங் வந்து ரெடி ஆகிடும். ப்ளவுஸ் மாதிரி ரொம்ப நுணுக்கங்கள் வந்து சுடிதார் டாப்புக்கு வந்து தேவை கிடையாது. அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கட்டிங் போட்டுடலாம். ஆம்கோல் ரவுண்டு வந்து 14 இன்ச்சு கிடச்சிது எனக்கு. ஸோ அளந்து பார்க்குறப்ப கரெக்டாக 7 இன்ச்சு வந்து வருது. ஸோ எல்லா அளவுகளுமே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கிற அளவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். வெயிஸ்ட் லென்த் வந்து 11.5 இன்ச்சு கிடைக்கிது, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோன்னா சீட் ரவுண்டு வந்து 19 இன்ச்சுக்கிட்ட வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உயரம் வந்து 32.5 இன்ச்சு வச்சுருக்கேன். தைச்சதுக்கப்புறம் வந்து 32 இன்ச்சு வந்துடும். அதுவும் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல சார்ஃபாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி வளைவு கொடுத்து நம்ம வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் க்ராஸ் செக் பண்ணிட்டேன். எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த லைனிங் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட்டிங் போட்டு எடுத்துடலாம். கட்டிங் போடுறப்போ நெக்கு வித்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட்டிங் போட வேணாம். தச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதை சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். பீஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்ப வேணாம். கட்டிங்க்கு தகுந்த மாதிரி நாம் தான் போய் வந்து கட் பண்ணணும். பீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு திருப்பாதீங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே எக்ஸஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம சுடிதாரோட லைனிங் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மெயின் கிளாத் மேலே போட்டு இந்த லைனிங் பீஸ் வந்து போட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தை ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து கட்டிங் போட்டு எடுத்துடலாம். அளவு சுடிதார் வச்சு நம்ம மார்க் பண்ணுறதை விட பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட்டிங் போடுறது வந்து ரொம்ப ஈஸி. லைனிங் பீஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து அயன் பண்ணி கூட மார்க் பண்ணலாம். நான் வந்து தண்ணியில் எதுவும் போடலை. ஆனால் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகாமல் துணி வந்து கரெக்டாக இருக்கும். வெயிஸ்ட் ரவுண்டு அப்புறம் வந்து சீட் ரவுண்டுக்கிட்டெல்லாம் வந்து கரெக்டாக நாட்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பீஸ் மேலே வச்சு அடித்து திருப்பினதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நாட்சஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஈக்குவல் பண்ணி நம்மளுக்கு தையல் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ப்ளவுஸ் மாதிரி நிறையா மெஷர்மெண்ட்ஸ் வந்து கால்குலேஷன்ஸ் போடுறதில் வந்து இல்லை.
ரொம்ப ஈஸி தான் சுடிதாருக்கு உண்டான கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து. ஒரு சிலருக்கு வந்து இந்த சுடிதார் டாப் மாதிரி போட்டால் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீட் ரவுண்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த சீட் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கோன்னா அதே 8 இன்ச்சை வந்து நீங்கள் கீழே பாட்டமில் வந்து மார்க் பண்ணிவிட்டு எடுத்து கட்டிங் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் தான் கட்டிங் போட போகிறோம். ஸ்லீவ் வந்து எப்பவும் போல தான். சைடில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பீஸ் எல்லாம் வந்து சுருங்கின மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கழிச்சு விட்டுடலாம். அதனால் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் கேப்பில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைனிங் துணி வந்து சுடிதார் டாப்லேயே வந்ததுனால அந்தளவுக்கு ஒன்றும் வந்து குவாலிட்டி பெஸ்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஸ்லீவ் லென்த்து பார்த்துட்டிங்கன்னா நான் 6 இன்ச் வந்து டோட்டலாக வைக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் 3/4 எல்போ இந்த மாதிரியெல்லாம் போடுறவங்களாம் இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஜாயின் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கட்டிங் போடணும். இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தோம்னா 4.5 இன்ச் வந்து எனக்கு கிடச்சிது. நான் வந்து ஒரு 5 இன்ச்சாகவே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வந்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு பை செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு ஆம்கோல் ரவுண்டு 7 இன்ச் வந்தது இல்லைங்களா, பை செஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 1 இன்ச் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 இன்ச் கிடைக்கும். அந்த 6 இன்ச்சு தான் வந்து பை செஸ்ட் ரவுண்டு. ஸ்லீவ் டெப்த்து வந்து நான் 2.5 இன்ச் வச்சுட்டேன். 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம வளைவு எடுத்தோம்னா போதும். மேலேருந்து ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வளைவு கொடுத்து எடுத்துக்கோங்க. கவர் தட்டு வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து நீங்கள் கவர் தட்டு வந்து வரைஞ்சி கட்டிங் போட்டுக்கோங்க. சுடிதார் டாப்க்கு வந்து கம்பல்சரி வந்து கவர் தட்டு எடுக்கணும் அப்படிங்கிற வந்து அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து வேணாம். இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த எக்ஸஸாக இருந்தது இல்லைங்களா, அந்த எக்ஸஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து ஆம்கோல் பாயிண்ட் ஒரு நாட்சஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு நாட்சஸ் போட்டு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எல்லாமே வந்துட்டு மெயின் கிளாத்தில் போட்டு கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவலுப்பான துணி தான். சுடிதார் டாப் கட் பண்ணுறப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணணும். 4ஆக ஃபோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான அளவில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து துணி எக்ஸஸாக வந்து நம்மளுக்கு சைடில் கிடைக்கும். இன்கேஸ் வந்து 3/4 ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் போடாமல் கரெக்டாக அந்த அளவில் இருந்தே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மெயின் கிளாத்தில் கீழே பாட்டமில் வந்து ஒரு 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும். ஸோ அந்த 4 இன்ச் வந்து இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்துட்டிங்கன்னா அந்த லைன் வருது இல்லைங்களா, அது வரைக்கும் எனக்கு 4 இன்ச்சு கிடைக்குது. இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம சுடிதாரோட லைனிங் பீஸ் வச்சு கட்டிங் போட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உள்ளே ஏதாவது மெயின் கிளாத் வந்து எங்கேயாவது விலகி இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து நம்ம கட்டிங் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம லைனிங் பீஸ் அளவுக்கு வந்து சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்லீவ் எங்கே போட போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பிளாக் கலர் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான். ஸோ அங்கே வந்து ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மேல் சைடு டாப் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, பாருங்கள் அந்த ஆம்கோல் ரவுண்டு வரைக்குமே நம்மளுக்கு வந்து ப்ளேஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச்சு தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து சுடிதார் டாப்பில் வந்து நம்ம ஸ்லீவ் எடுக்கிறப்ப ஜாயின் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாயின் போட்டோம் அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறை வந்து நீங்கள் சுடிதார் டாப் வந்து கட்டிங் போட்டு பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். அதோட வந்து ஃபிட்டிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.